Hello everyone, welcome to the numerical problem of electrostatics. So இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா electrostatic lessonல இருக்கிற numerical problem solve பண்ண போறோம். வாங்க questions பார்க்கலாம். Question number 8 ரொம்ப சிம்பிளான question but நல்ல கான்செப்சுவலான question. The electrostatic potential வந்து இப்படி கொடுத்திருக்காங்க. அப்போ உங்க electric field எப்படி இருக்கும்? நல்லா பாரு. இந்த ரீஜன்ல உன் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்குறான். அதே மாதிரி பிலேருந்து சி வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ, சி அதாவது இங்கேருந்து இது வரைக்கும், அடுத்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, இங்கேருந்து இங்கே வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற போகிறது ஒரே ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? மைனஸ் டோ வி பை டோ ஆர். ஏங்கிற செக்ஷனில் பாரு, ஏங்கிற செக்ஷனில் பாரு, ஸ்டார்டிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ? 2 4 6 8. இங்கே 8 ஃபைனல் பொட்டன்ஷியல் எவ்வளோ? 5. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எவ்வளோ வருது? -3. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 0.2. கரெக்டா? 15 volt per meter ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. செக் பண்ணு, டிவைட் பண்ணிட்டியா? இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் பாரு, இபி வோல்டேஜில் எவ்வளோ சேஞ்ச் இருக்கு? 0. அப்போ என்ன சொல்லலாம்? வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். வெரி குட். வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? 0. சரி, அப்போ வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? 0. வெரி குட். இப்போ பிலேருந்து சி இந்த ரீஜன் பார், இங்கே பாரு. இப்போ சொல்லு, ஃபைனல் எவ்வளோ? 7. இனிஷியல் எவ்வளோ? 5. 7 minus 5 ஹோல் டிவைட் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எனக்கு தெரிஞ்சு 0.2. அப்போ 2/0.2 அப்போ -10 volt per meter. இடி பாரு, இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. மைனஸ் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. ஃபைனல் எவ்வளோ இருக்குது? 1. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ 1 - 7 வந்து -6/0.2. 60/2 30 வோல்ட் பர் மீட்டர். புரியுதா? சரி, இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கான்செப்ட் வந்து ஒரு கிளியர் ஆகும் அப்படின்னு பார்த்தனா, வோல்டேஜ் கம்மியாகிறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவாக இருக்குது. கரெக்டா? வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. வோல்டேஜ் கூடுதுன்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? சரி, அப்போ நம்ம இது வந்து பார்த்துருக்கோம். சப்போஸ் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் போகிறேன்னு சொன்னால் என் பொட்டென்ஷியல் என்ன ஆகும்? கம்மியாகும். பார்த்துருக்கோமா? சரி, சப்போஸ் இது என் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் ஆப்வியஸ்லி. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனா? நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் போகிறேன்னு சொன்னால் என் வோல்டேஜ் என்ன ஆகும்? நம்ம பார்த்தோமா, இங்கே வோல்டேஜ், இங்கே வோல்டேஜ், இங்கே வோல்டேஜ், இங்கே வோல்டேஜ். இப்பெல்லாம் ஞாபகம் இருக்கா? எங்கே வோல்டேஜ் அதிகமாக இருக்கும்? இது ஏன்னு வச்சுக்கோ, பின்னு வச்சுக்கோ, சின்னு வச்சுக்கோ, டின்னு வச்சுக்கோ. ஏல அதிகமாக இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நான் வோல்டேஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் போனால் வோல்டேஜ் என்ன ஆகும்? கம்மியாகும். ஸோ அது வந்து இந்த ப்ராப்ளமும் காட்டுது பாரு நம்மளுக்கு. நான் வந்து வோல்டேஜை கம்மி பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ். அப்படின்னா என்ன? வோல்டேஜ் கம்மியாகுது. கரெக்டா? வோல்டேஜ் கம்மியாகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் போயிருக்கேன்னு அர்த்தம். வோல்டேஜ் கூடுதுன்னா என்ன பண்ணியிருக்கேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்திருக்கேன். ஆமாவா இல்லையா? இப்போ இந்த இடத்துல பாரு, இந்த ரீஜனில் 0லேருந்து 1 வரைக்கும் உன் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கண்டுபிடி.
எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0லேருந்து 1 வரைக்கும். இது பாரு, கண்டுபிடிக்க மெத்தட் புரிஞ்சிருச்சா எப்படி பண்ணணும்னு சொல்லு. இப்போ சொல்லு, 0லேருந்து 1 வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? 30. இங்கே 0 இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எவ்வளோ இருந்துச்சு? 30. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு? 0 மைனஸ் டிவைடட் பை 1. அப்போ ஆன்சர் என்ன? -30. புரியுதா? ஏன்னா வோல்டேஜ் கூடியிருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெகட்டிவ். அப்போ இங்கே பாரு, 0லேருந்து 1 வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னது? -30. ஓகேவா? இது ஆக்சுவலி எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த கிராஃப் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராஃப். இது வோல்டேஜ் எக்ஸுக்கு கிராஃப் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க? ப்ளாட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கேட்குறான். அப்போ 0லேருந்து x வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ -30. இப்போ நெக்ஸ்ட் பாரு, இந்த ரீஜன்லேருந்து இந்த ரீஜன் வரைக்கும் சொல்லு. நோட் பண்ணியாச்சா? 0, 30. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் டி பார்த்தனா ஃபைனலாக 0, இனிஷியலாக 30. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1 மீட்டர். அப்போ 30. கரெக்டா? 1லேருந்து 2 வரைக்கும் 30. அப்போ பாரு, 1லேருந்து 2 வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ? 30. புரியுதா? அப்போ இந்த இடத்துல சடனாக ஹைக்காக இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த லைனை ஜாயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாரு, இங்கே பாரு, இங்கே வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 போட்டாச்சா? வெரி குட். நெக்ஸ்ட் சொல்லு, 3லேருந்து 4 வரைக்கும் -30, 0. அப்போ E at D பார்த்தனா ஃபைனலாக -30, ஸ்டார்டிங்கில் 0 டிவைட் பை 1. அப்போ 30. தப்பாக போடுறேன்? இல்லை, 30 கரெக்டு தான். வருதா? இப்போ ஃபைனலில் பாரு, இதுலேருந்து இங்கே வரைக்கும் வோல்டேஜ் கூடி இருக்கு. இதுலேருந்து 0, -30லேருந்து 0. அப்போ E at D பார்த்தனா -0 -30 by 1. தப்பாக போடுறேன்னா? இல்லை, ஃபைனல் 0, இனிஷியல் -30. ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஓகே, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இனிஷியல் வேல்யூ -30. ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகும், வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. புரியுதா? அப்போ -30, இங்கே -30. சரியா? சரி, இந்த கிராஃப்லேருந்து என்ன இன்டர்ப்ட் பண்ணலான்னா நல்லா பாரு, வோல்டேஜ் கூடுறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கு? வோல்டேஜ் கம்மியாகிறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கு? வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? வோல்டேஜ் கம்மியாகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? பாசிட்டிவாக இருக்கும். வோல்டேஜ் கூடுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? நெகட்டிவ். சரியா? ஸோ இது வந்து இந்த கிராஃபோடது. இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து இங்கே மேலே இருக்கிற ஆன்சர். சரியா? அதாவது அவன் எக்ஸ்னு வச்சிருக்கானா, ஆக்சுவலாக இது வந்து ஏல இருக்கிறது, இது பி, இது சி. ஓ, அவன் வந்து ப்ராக்கெட் வச்சிருக்கான். ஐம் சாரி, அவன் கரெக்டாக தான் பண்ணிட்டு அவன் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கான் அட் ரீஜன் ஏபிசிடி. ஓகே, ஏ ரீஜனில் என்ன வருது? 15 வருது. நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 15. பியில் பி இங்கே இருக்குது, பியில் 0, நம்மளுக்கு 0. சியில் -10, நம்மளுக்கு சியில் -10. டியில் 30, நம்மளுக்கு என்ன 30. ஓகே, கரெக்டாக இருக்கா? புரியலையா? புரியுதுண்ணா. ஓகே, தேங்க்யூ.